தொழில்நுட்ப பகுதியில் மூலிகை தோட்டம் குறித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ். கமலசுந்தரி அவர்கள் தரும் தகவல்கள். மூலிகை தோட்டம்னா என்ன? முதல்ல மூலிகை தோட்டம்ங்கிறது ஒரு நறுமண தாவரங்கள் மற்றும் மருத்துவ குணமுள்ள பயிர்களை குறிக்கிறது தான் மூலிகை தோட்டம் என்பது. இந்த மூலிகை தோட்டம் அன்றாட நம்ம தொன்று தொட்டு நம்மளோட வாழ்வியலில் இருந்து வருகிறது. ஆக்சுவலாக நம்ம திருமூலர் மந்திரத்திலிருந்து மூலிகைகள் மூலம் நோய் வராமல் தடுக்கலாம், ஏன் சாவையே தள்ளி வைக்கலாம், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கலாம். இந்த மாதிரி குறியீடுகள் எல்லாம் நம்மளுடைய தொன்று தொட்டு இலக்கியங்கள் கூறிட்டுருக்கு. இதை வலியுறுத்தி மத்திய மற்றும் மாநில அரசும் நமது மக்கள் நல்ல பேணின்றி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மூலிகைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளும் மூலிகை தோட்டத்தை வளர்க்க வேண்டும் என்று ஆவலுடன் மூலிகை தோட்டத்தை பற்றி வலியுறுத்துகிறார்கள். அதற்கான நிறைய இந்த மூலிகை தோட்டத்தை ஒரு பயிரிடணும், மூலிகை செடிகளை பயிரிடணும், இதுக்கான நிறைய திட்டங்கள் வகுத்திருக்காங்க. இந்த திட்டங்களில் 20லிருந்து 70% வரை நமக்கு மானியம் கொடுத்து ஒரு 52 தாவரங்களுக்கு மானியம் கொடுத்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. இப்போ நான் வீட்டு அளவில் இந்த மூலிகை திட்டத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு வீட்டு அளவில் மூலிகைகள் ரொம்ப அவசியம். ஏன்னாக்கா முதல்ல நம்ம பயிர்களை, மூலிகை பயிர்களை, தொன்று தொட்டு இருக்கும் பயிர்களை நம்ம பாதுகாக்கலாம். அடுத்தபடியாக இந்த நம்மளுடைய சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும். நம்ம சிறு உபாதைகளுக்கெல்லாம் நம்ம மருத்துவரை அணுகி போகணுன்ட்டு அவசியம் இல்லை. வீட்டிலேயே கை வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த காலத்திலேருந்தே ஒவ்வொரு நாடுகள்லையுமே செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதை வலியுறுத்தணும் அப்படிங்கிறதுல தான் இந்த மூலிகை முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இந்த மூலிகை செடிகளை குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை பயன்படுத்தும் வகையில் வளர்த்துறது நல்லது. இது வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன இடம் போதும். 12x6 இதோ இந்த மாடல் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வடிவம் போல் ஒரு 12x6 இதுலேயே கிட்டத்தட்ட 20 வகையான மூலிகைகள் நாங்கள் இங்கே வளர்த்துறோம். இது நாங்கள் ஒரு மாதிரி விவசாயிகள் மற்றும் அவங்க வீட்டிலேயே இந்த தோட்டத்தை வளர்க்குறதுக்கான ஒரு மாதிரி தான் நாங்கள் இங்கே போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரியில் ஒரு 20 வகையான மூலிகை செடிகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முடக்கத்தான், வெற்றிலை, சித்தரத்தை, வெட்டிவேர், எலுமிச்சை புல், மென்தால் துளசி, திருநீற்று பச்சிலை, இன்சுலின் செடி, சிறு குறிஞ்சான், கீழாநெல்லி, வல்லாரை, சோற்றுக்கற்றாழை, ரணக்கல்லி, இஞ்சி, கருதுளசி, ஓமவல்லி, மிளகு, பிரண்டை, மஞ்சள் செடி, புதினா போன்ற இத்தனை மூலிகைகளும் இத்தனோண்டு இடத்துல வச்சுருக்கோம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒரு நம்ம ஆக்சுவலாக நம்ம உடம்புல ஒரு 8 வகையான மண்டலங்கள் இருக்குது. அந்த 8 மண்டலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்கல் மண்டலம். இத்தனை மண்டலங்களுக்கும் நமது இந்த மூலிகைகளோட சாறுகள் ரொம்ப எளிமையாக சின்ன சின்ன வைத்தியமாக கொடுக்கலாம். இது ஏன் நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சின்ன வைத்தியங்கள் நம்ம எளிமையாக கடைப்பிடிக்கலாம். மேலும் இது மூலிகைகள் நம்ம கடைகளில் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கலப்படங்கள் நிறையா இருக்கும். அந்த கலப்படங்களை கண்டறிவதுக்கான சோதனை இதெல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ அதனாலேயே நம்ம வீட்டிலேயே வளர்த்தணும். நம்மளோட கண் பார்வையில் வளர்க்குறது ஒரு பூச்சிக்கொல்லி இதெல்லாம் இல்லாமல் இந்த சின்ன சின்ன தோட்டத்தில் வளர்க்கலாம். இது எப்படி சேர்வு எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நல்ல மண்ணை நல்லா உழுதுட்டு நல்லா நமக்கு ஒரு வாரம் நல்லா உழுத பின் இதில் நிறைய இதெல்லாமே நமக்கு மண்புழு உரம் இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் போட்டு மண்ணை சரியாக்கிக்கணும். சூரிய ஒளி படுற மாதிரி இந்த இடத்தை தேர்வு செய்து கொள்ளணும். அப்புறம் இந்த மாதிரி 20 வகையான மூலிகைகளையும் நம்ம தேர்ந்தெடுத்து இந்த 20 வகையான மூலிகைகள் பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே பயன்படுத்தும் வகையில் இந்த மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நம்ம வச்சுக்கலாம்.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு மஞ்சள் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னாக்கா இந்த மூலிகைகள் எல்லாமே நமக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவில் அரசாங்கம் வந்து ஆயுஷ் மருந்தகம் வந்து எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 கிராம் அப்படிங்கிறது ஒரு டீஸ்பூன், அதே மாதிரி 5 மில்லி அப்படிங்கிறது ஒரு 5 ml. அந்த 5 ml வந்து என்ன இந்த எப்படி சாப்பிடலாம்? இப்போ ஒரு புதிய சாறு, இப்போ வந்து துளசி எடுத்துக்கிட்டீங்க, இந்த துளசியை வந்து அப்படியே புழிஞ்சு அப்படியே பச்சை இலையாக பறித்து அப்படியே நம்ம புழிஞ்சு சாப்பிடும்போது 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் தான் சாப்பிடணும். அதாவது 2.5 ml-லேருந்து 5 ml வரைக்கும் தான் அந்த சாரா சாப்பிடும்போது, புதிய சாரா சாப்பிடும்போது எடுத்துக்கொள்ளும். இந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ வந்து ஒரு டிகாக்ஷனாக சாப்பிட்றோம், அதாவது இந்த மூலிகையை வந்து கொதிக்க வச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிடும்போது 1/2 கப், அதாவது 75 ml தான். 150 mlங்கிறது ஒரு கப்பு. இந்த 75 ml வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம டிகாக்ஷனாக சாப்பிடலாம். சூடான, அதாவது இப்போ இந்த மூலிகைகளே வந்து நம்ம சூடான தண்ணீரில் பருகுவோம், சூடான தண்ணியா இல்லாட்டி குளிர்ச்சியான தண்ணீரோட பருகுவோம். அப்படி இருந்தாலுமே வந்து 1/2 கப்லேருந்து 1 கப் தான், 150 மில்லி தான் சாப்பிடணும். இதுதான் பரிந்துரைக்கப்பட்ட அளவு. இந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவில் வந்து நம்ம சாப்பிடலாம். இது நீங்கள் பொடியாக சாப்பிடும்போது, இப்போ இந்த தாவரங்களை வந்து உலர்த்தி பொடி பண்ணி நிறைய இதில் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓமவல்லி இலையே எடுத்துக்கோங்களேன். அந்த ஓமவல்லி இலையை வந்து இப்போ கற்பூரவல்லி இலை சொல்லுவாங்க. அந்த கற்பூரவல்லி இலை இங்கே இருக்குது. அந்த கற்பூரவல்லி இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து இப்போ நம்மளோட நிறைய இந்த பிஸா இதுலெல்லாம் வந்து ஓரிகானோ அப்படிங்கிற ஒரு ஸ்பைசஸ் அது பார்த்துருப்பீங்க. பிஸா இந்த மாதிரி இட்டாலியன் டிஷ்ஷஸ்ல எல்லாமே எல்லா நாடுகள்லையுமே இந்த மூலிகை பயன்பாடு இருக்குது. அவங்க இந்த கற்பூரி வல்லை இலையை தான் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ அதோட அளவு பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ஒவ்வொரு வகையான பிஸாக்களுக்கும் ஒவ்வொரு வகையான இதோட வந்து பூண்டு சேர்த்துருப்பாங்க, இதோட இஞ்சி சேர்த்துருப்பாங்க, எலுமிச்சம்பழம் சேர்த்துருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் மெயினாக ஓரிகானோ அப்படின்னு சொல்கிற அந்த மூலிகை வந்து கற்பூரவல்லியை காய வச்சு உலர்த்தி எடுக்கிறது தான். ஸோ அந்த கற்பூரவல்லி உலர்த்தி எடுக்கிறது தான் இதோ இந்த மாதிரி ஒரு பொடியாக இருக்கும். ஸோ இந்த பொடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடிகளாக சாப்பிடும்போது அதோட அளவு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-லேருந்து 3 கிராம் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 1-லேருந்து 3 கிராம், ஒரு டேபிள் ஸ்பூன் கூட கிடையாது, அவ்வளோ ஒரு சிட்டிகை தான், 2 சிட்டிகை வேணால் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுதான் அந்த அளவுகோல் தான் ரொம்ப முக்கியம். மூலிகை மருத்துவத்தில் வந்து எல்லா மூலிகை செடி இருந்தாலுமே அதோடைய அளவுகோல் கருத்து நம்ம வந்து பயன்படுத்தினோன்னா நல்ல சாலச்சிறந்த மருந்தாகும் இந்த மூலிகை மருத்துவம். மேலும் இது வந்து 1 வயசு குழந்தைகளுக்கு வந்து நம்ம பரிந்துரைக்கப்படுறதில்ல. அது மாத்திரம் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து கொடிய நோய்கள் ஏதாவது இருந்தால் அந்த கண்டிஷன்லேயும் நம்ம வந்து மூலிகை மருத்துவம் பயன்படுத்துறதில்ல. பொதுவாக நாங்கள் என்ன வலியுறுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு உணவாக எப்படி பயன்படுத்தலாம் அந்த ஆஸ்பெக்டில். ஏன்னா நான் உணவியல் மற்றும் சத்தியல்ங்கிறதுனால இந்த மூலிகை செடிகளை நம்ம வீட்டு அன்றாட உணவுகளில் எப்படி பயன்படுத்தலாம் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல மங்களகரமாக நம்ம மஞ்சள்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்கு, எல்லாரும் மஞ்சக்கிழங்கு வச்சுருப்பீங்க. அந்த மஞ்சக்கிழங்கை வந்து நம்ம ஜஸ்ட்டு கிழங்கை வந்து வீட்டில் நட்டு வைக்கலாம். நட்டு வச்சுட்டு நம்ம வந்து அந்த கிழங்கை எடுத்துக்கலாம். சிலர் வந்து அந்த கிழங்கை வந்து எப்படி பயன்படுத்துறது, பொதுவாக வந்து நம்ம வீட்டிலையே அந்த மஞ்சக்கிழங்கை வந்து எடுத்துட்டு நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவி உலர்த்தி ஒரு ஆவியில் வேக வைக்க சொல்கிறோம். ஆவியில் வேக வச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நிழற் காய்ச்சலில் ஒரு 4-5 நாள் வந்து உலர்த்த சொல்கிறோம். உலர்த்துனதுக்கப்புறம் அந்த தோலை வந்து மேலாப்பில் ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே அந்த தோல் வந்துடும். அந்த தோல் வந்ததுக்கப்புறம் அந்த கிழங்கை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சு 1 வருட காலம் வரைக்கும் நம்ம வீட்டிலையே அந்த மஞ்சளை வச்சுக்கலாம். அப்படி மிக்சியில் பண்ணும்போது நல்ல நைஸாக அரையாது. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அன்றாட கூட்டு, இந்த தேங்காய் சட்னி, இந்த மாதிரி நிறைய இதுக்கெல்லாம் பண்ணும்போது அந்த மஞ்சள் கிழங்கையும் சேர்த்து இது பண்ணலாம். அப்புறம் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம கஷாயம் அப்படின்னு ஹெல்த் டானிக் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரபலமான குளிர்பானங்கள் மற்றும் இந்த பானங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போல்லாம் ரொம்ப பிரபலமாயிட்டுருக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி,
புதினா இலை, அப்புறம் மஞ்சள், அந்த இதெல்லாம் சேர்த்து சும்மா வெறும் தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம வந்து அப்படியே குடிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மஞ்சள். அதுக்கடுத்து வெற்றிலை. அது மஞ்சள் வந்து ரொம்ப ஈஸியாக இது பண்ணலாம். இது செரிமானத்துக்கும் ஏற்றது, நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் வந்து ஆக்சிஜன் ஏற்றம், நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன் ஏற்றம் நம்ம உடம்புல அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பல மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இதோட பரிந்துரைக்கப்பட்ட அளவில் நம்ம பயன்படுத்திக்கலாம். குர்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் இத்தனை ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு கொடுக்குது. இது மாத்திரம் இல்லாமல் இப்போ வெற்றிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெற்றிலை வந்து அடுத்த இது. ஸோ இந்த மஞ்சள் ஈஸியாக நம்ம வேறு கிழங்கு ஊனினாவே அழகாக படர்ந்துடும். வந்து ஒரு 6 அடி சதுரம், 6லேருந்து 8 அடி இடைவெளி விட்டு இந்த வேர் ஊனினீங்கனாவே அழகாக தளர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வெற்றிலை எடுத்துக்கலாம். வெற்றிலை வந்து ரொம்ப நல்ல மருந்து. வெற்றிலை சார் ஆக்சுவலாக ஒரு சுப காரியங்கள் எல்லாத்துக்குமே வெற்றிலை இருக்கும். வெற்றிலை இருந்துச்சுனாவே, ஒரு வீட்டில் வெற்றிலை இருந்துச்சுனாவே ஐஸ்வர்யம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க, மகாலட்சுமி கடாட்சம்ட்டெல்லாம் சொல்லுவாங்க. இந்த வெற்றிலை கொடியையும் ஈஸியாக நம்ம நட்டு வைக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு சின்ன அந்த நாடியூலில் ஒடிச்சு வச்சிங்கனாவே அந்த வெற்றிலை துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெற்றிலையோட பயன்பாடுகள் ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியமான பயன்பாடு. இந்த வெற்றிலை சாறு எடுத்து நம்ம அப்படியே குடிக்கலாம். இல்லை இப்போ ரொம்ப கடுமையான சளி, அந்த நெஞ்சுக்கட்டு சளி அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு. ஸோ இந்த மாதிரி சளி சமயத்துலலாம் வெற்றிலையை லைட்டாக நம்ம வந்து ஒரு தோசைக்கல் மாதிரி இதில் வந்து சூடு பண்ணி அதில் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் தடவுவாங்க. அந்த வெற்றிலை மேலே தடவி நம்ம நெஞ்சில் வச்சாவே அந்த கெட்டியாக இருக்கிற சளியெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பல நற்குணங்கள் வந்து இந்த வெற்றிலைக்கு இருக்குது. இதே மாதிரி நம்ம வீட்டில் முடக்கத்தான் எடுத்துக்கலாம். முடக்கத்தான் செடி வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் தோசை, ரசம், இதெல்லாமே இந்த அளவுகள் எல்லாமே வந்து முடக்கத்தான் வந்து எலும்பு மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. அதே மாதிரி இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஞ்சி பொடியவே வந்து நிறைய வாதம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இஞ்சி பொடி வந்து ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இஞ்சியையும் தேனையும் கலந்து சாப்பிடும்போது இருமல், இந்த மாதிரி பல பிரச்சனைகள், சளி, நீண்ட நாள் சளி, இதெல்லாமே சரியாகும். அதே மாதிரி தான் சித்தரத்தை, திப்பிலி, இது எல்லாமே அந்த சுவாச மண்டலங்களுக்கு ஏற்ற உணவுகள். கற்பூரவல்லி, துளசி, இது எல்லாமே. அந்த துளசியும் தேனும் கலந்து சாப்பிடும்போது சளி இதெல்லாமே நல்லா இதாகும். ஞாபக சக்தியும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ட்டு ஆயுஷோட பரிந்துரையில் வந்து எடுத்துக்கூடப்பட்டுள்ளது. நம்ம வல்லாரை இலைகளும் அன்றாட பயன்படுத்திக்கலாம். திருநூற்றி பச்சிலை, இந்த திருநூற்றி பச்சிலையோட விதைகளை தான் சப்ஜா விதை அப்படின்ட்டு சந்தையில் விற்கிறாங்க. இது வந்து குளிர்ச்சி, உடல் குளிர்ச்சி. ஜென்ரலாக திருநூற்றி பச்சிலை வந்து தோல், சரும நோய்கள் அனைத்துக்கும் வந்து ஒரு நல்ல நிவர்த்தியாக இருக்கும். இந்த திருநூற்றி பச்சிலையோட விதைகளை வந்து சப்ஜா விதை, இதை வந்து பொதுவாக வந்து நம்ம பானங்கள் சாப்பிடும்போது, பழபானங்கள் சாப்பிடும்போது அதோட ஊற வச்சு சேர்த்துக்கும் போது உடல் குளிர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு மூலிகைகளுக்குமே இதில் வந்து லெமன் கிராஸ்ன்ட்டு இன்னொரு மூலிகை இருக்குது. இந்த லெமன் கிராஸ் மூலிகை வந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய மூலிகை சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் என்ன பரிந்துரைக்கப்படுறோன்னா, ஜஸ்ட்டு கொதிக்கிற நீரில் இந்த இலையை போட்டு நல்லா இது பண்ணிங்கனாவே மன அழுத்தம் குறைக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, அந்த பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது. இந்த குணாதிசயங்கள் எல்லாமே வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு நல்லபடியாக கொண்டு வரணும். அதே மாதிரி புதினா எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதினா வந்து புத்துணர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. வெறுமன புதினா டீ, துளசி டீ, லெமன் கிராஸ் டீ, இந்த மாதிரி அதாவது கொதிக்கிற தண்ணியில் இந்த இலைகள் வந்து ஒரு நபருக்கு வந்து ஒரு 8 இலைகள், அதுக்கு மேலே வேண்டியதில்லை. அந்த 8 இலைகளை வந்து கொதிக்க வச்சு, இப்போ வந்து ஒரு 150 ml தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 150 ml தண்ணி வந்து ஒரு 100 mlக்கு குறையிற அளவுக்கு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு, அந்த 100 ml குடிச்சிங்கனாவே போதும், 100 மில்லி குடிச்சிங்கனாவே அது வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரண்டையில் வந்து நிறைய வகையான பிரண்டைகள் இருக்குது. இந்த பிரண்டையில் வந்து ஆக்சுவலாக சில பிரண்டைகள் வந்து நமக்கு அரிக்காது. நமக்கு ஜென்ரலாக எலும்பு மண்டலத்துக்கு வந்து அது ரொம்ப சிறந்த உணவு அந்த பிரண்டை. ஸோ இந்த மாதிரி பல மூலிகைகளை வந்து நம்ம அன்றாடம் சமையல்களில் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து
இதை உணவாகவே நம்ம பயன்படுத்திக்கலாம். மூலிகைகளை வந்து மருந்தாக இல்லாமல் நோய் வராமல் தடுப்பதே நமது நோய் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த தாவரங்கள் ஆகும் இந்த மூலிகை செடிகள். ஆகையால் அனைவரும் ஒவ்வொரு வீட்லையும் அந்த 20 வகையான மூலிகைகளையும் 8 மண்டலத்துக்கு ஏற்ற உணவுகளாக பயன்படுத்தி நம்மளோட உடம்பை ஆரோக்கியம் பேணுவது இந்த மூலிகை தோட்டத்தின் ஒரு நல்ல நோக்கமாகும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் கமலசுந்தரி அவர்களை 09486392006 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.